everyone. My name is S. Varsha. I am studying in 9th standard in Medona Metric Higher Secondary School, G.R. Nagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இங்க நீங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்குமே உங்க சப்ஜெக்ட்ல எந்த விதமான டென்ஷனுமே இல்லாம ஒரு மக்கப், அதாவது மனப்பாடமே இல்லாம ரொம்பவே ஈஸியா நெஞ்சில குத்தி குத்தி படிக்காம ரொம்ப எளிமையான முறையில படிச்சு அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும்? இந்த மாதிரியான முறைகள்ல அதிக மார்க் வாங்கணும்னா யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? கை தூக்குங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கா? இப்ப யாராவது மார்க் வேணான்னு சொல்லுவீங்களா? எனக்கு மார்க் வேணான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, கரெக்டா? சரி, இப்போ அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டென்ஷன் இல்லாம மக்கப் இல்லாம ரொம்பவே ஈஸியான முறையில எப்படி அதிகமான மார்க் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதிக மார்க்னா என்ன? ஒரு 10 மார்க் எடுக்கிறவங்க 20 மார்க், 20ல இருக்கிறவங்க 30, 30ல இருந்து 40, 40ல இருந்து 50, 50ல இருந்து 60, 60ல இருந்து 70, 70ல இருந்து 80, 80ல இருந்து 90 அண்ட் 90ல இருந்து 100. இந்த மாதிரி படிப்படியா உங்க லெவல்ல இருந்து, ஒவ்வொருத்தவங்களோட லெவல்ல இருந்து அதிகமான மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்து என்ன மட்டும் ஐ டு ஐ என்ன மட்டும் நேரா உட்காந்து பாருங்க. சரி, இப்போ அந்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அந்த மெத்தடோட பேரு கவனமே தியானம். என்னது? ரிப்பீட் பண்ணுங்க. கவனமே தியானம். சொல்லுங்க. கவனமே தியானம். சரி, இதோட இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா, attention is meditation in classroom. சொல்லுங்க. Attention is meditation in classroom. திரும்பியும் சொல்லுங்க. கவனமே தியானம். கவனமே தியானம். Attention is meditation in classroom. So இந்த கவனமே தியானம்ல மொத்தம் 4 வகைகள் இருக்கு. 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், கவனித்தல் மாதிரி கவனித்தல். சொல்லுங்க. கவனித்தல் மாதிரி கவனித்தல். கவனித்தல் மாதிரி கவனித்தல். கவனித்தல் மாதிரி கவனித்தல். அதாவது கவனித்தல் மாதிரி கவனித்தல்னா physically 20% present, mentally 80% absent in the classroom. ஓகேவா? physically 20% அப்படின்னா என்னன்னா, இந்த கவனித்தல் மாதிரி கவனித்தல்ல நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம உடல் அளவுல 20% பிரசன்ட் அங்க இருப்போம். அதே மாதிரி உடல்ல மனதளவுல நம்ம பார்க்கும்போது 80% நம்ம மனம் கிளாஸுக்கு வெளியே அங்கும் இங்கும் அலைப்பாயும். இப்போ நீங்க ஸ்கூல்ல உட்காரும்போது காலையில என்ன நடந்துச்சு, இல்லைன்னா ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்க மனசுல 80% உங்க மனது கிளாஸுக்கு வெளியே தான் இருக்கும். இந்த மாதிரி உட்கார்ந்தா இது பேர் என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். இந்த மாதிரி கிளாஸ்ல உட்கார்ந்து வகுப்பை கவனிச்சோம்னா நம்மளுக்கு அங்க கவனிக்கிறத வச்சு நம்ம எக்ஸாம்ல எழுதுறப்ப நம்மளுக்கு 15ல இருந்து 20% மார்க் தான் வாங்க முடியும். எவ்வளவு வாங்க முடியும்? 15 to 20. 15ல இருந்து 20 வாங்க முடியும். செகண்ட் டைப் என்னன்னா, கவனித்தல் மாதிரியே கவனித்தல். சொல்லுங்க. கவனித்தல் மாதிரியே கவனித்தல். இப்போ இந்த மாதிரி சொன்னேன் ஃபர்ஸ்ட், இது மாதிரியே, இதோட டிஃபரன்ஸ் நம்ம அடுத்து பார்ப்போம். கவனித்தல் மாதிரியே கவனித்தல்ல physically just present, mentally total absent in the classroom. அதாவது நம்ம உடல் அளவுல சும்மா உட்கார்ந்துருப்போம், ஆனா நம்ம மனதளவுல பார்க்கும்போது ஃபுல்லா டோட்டல் 100%மே 100%மே நம்ம மனம் வெளியே தான் இருக்கும். கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நம்ம உட்காரணுன்றதுக்காக உட்கார்ந்துருப்போம். இப்படி நம்ம உட்கார்ந்து வகுப்பை கவனிச்சோம்னா வெறும் 1ல இருந்து 8 மார்க்ஸ், 1 to 8 மார்க் தான் நம்மளால எக்ஸாம்ஸ்ல வாங்க முடியும். எவ்வளவு வாங்க முடியும்? 1 to 8 மார்க்ஸ். எப்படி உட்கார்ந்தா? கவனித்தல் மாதிரியே கவனித்தல். இதுல உட்கார்ந்தா நம்மளால 1ல இருந்து 8 மார்க்ஸ் வாங்க முடியும். தேர்ட் ஒன், ஒழுங்காக கவனித்தல். ஒழுங்காக கவனித்தல்.
இந்த ஒழுங்காக கவனித்தல்ல physically 100% present, mentally 100% present in the classroom. அதாவது இப்படி ஒழுங்காக கவனித்தல்ல உட்காரும் போது நம்ம உடல் மனம் இந்த ரெண்டுலயுமே 100% கிளாஸ்ல இருக்கும். புரியுதா? நம்ம மனம் வந்து முன்னாடி பார்த்ததுல வெளியே போகும். இதுல 100% மனம் உடல் ரெண்டுமே வகுப்புல உட்கார்ந்து கவனிப்போம். இப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒழுங்காக கவனித்தல். சவுண்டா ஒழுங்காக கவனித்தல். இப்படி நம்ம உட்கார்ந்து வகுப்புல கவனிச்சோம், மிஸ் கிளாஸ்ல வந்து டீச்சர் சொல்ற பாடத்தை நம்ம கவனிச்சோம்னா அங்க நடத்துற பாடத்தை வச்சு எக்ஸாம் எழுதுறப்ப நம்மளுக்கு 50ல இருந்து 75% மார்க் கிடைக்கும். 50ல இருந்து 75 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும். எவ்வளவு வாங்க முடியும்? 50ல இருந்து 75 மார்க்ஸ். எப்படி உட்கார்ந்தா? ஒழுங்காக கவனித்தல்ல உட்கார்ந்தோம்னா நம்மளால 50ல இருந்து 75 மார்க்ஸ் வாங்க முடியும். அடுத்து 4th டைப் என்னன்னா ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். சொல்லுங்க. ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். இந்த மாதிரி உட்கார்றப்ப physically 100% present, mentally 100% present with meditation in classroom. அதாவது நம்ம முன்னாடி ஒழுங்காக கவனித்தல்ல பார்த்த மாதிரியே நம்ம உடல் மனம் ரெண்டுமே 100% கிளாஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி வித் மெடிடேஷன், அதாவது ஒரு தியானத்துல இருக்கிறப்ப நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிப்போம். இந்த ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல் முறையில இப்படி உட்கார்ந்தா நம்மளுக்கு அங்க நடத்துற பாடத்தை வச்சு எழுதுறப்பவே நம்மளுக்கு 75ல இருந்து 100 மார்க்ஸ் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 75ல இருந்து 100 மார்க்ஸ். சோ இந்த 4 டைப் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். அதுல எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? 15 to 20. அடுத்து செகண்ட் ஒன் என்னது? கவனித்தல் மாதிரியே கவனித்தல். மார்க் எவ்வளவு வாங்க முடியும்? 1 to 8. சூப்பர். அடுத்து தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஒழுங்காக கவனித்தல். எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? 50 to 75. ஃபோர்த் ஒன் என்னது? ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடனும் கவனித்தல். எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? 75ல இருந்து 100 மார்க்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 டைப்ஸ் பார்த்தாச்சா? இப்போ நம்ம பார்க்க போறது கவனித்தல் மாதிரி கவனித்தலை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படிலாம் நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிச்சா அதை நம்ம கவனித்தல் மாதிரி கவனித்தல் லிஸ்ட்ல சேர்ப்போம். அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட், ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஆசிரியரை பார்த்து நேராக உட்காராமல் இருத்தலும். இப்போ நான் நேரா உட்காருங்க, எதையும் நடந்து இங்க பாருங்க. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஆசிரியரை பார்த்து நேராக உட்காராமல் இருத்தலும். இப்போ வந்து டீச்சர் பாடம் நடத்துறாங்களா? என்னன்னா இங்க என்ன சொல்றோம்னா, டீச்சர் பாடம் நடத்துறப்ப அவங்கள பார்க்காம நேராவும் உட்காராம, இப்போ ஒரு சேனல்னா நம்ம நேரா உட்காரணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கிட்டு சாஞ்சுக்கிட்டு குனிகிறது இந்த மாதிரிலாம் இல்லாம டீச்சரை பார்க்காம நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? 15ல இருந்து 20 மார்க்ஸ் தான் வாங்க முடியும். அடுத்தது, மாணவர்கள் விருப்பப்படி அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தல், மேலேயும் கீழேயும் தலையை அசைத்து பார்த்தலும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு இந்த பக்கம் திரும்புறது, இந்த சைடு திரும்புறது, மேல கீழே இந்த மாதிரி வந்து அந்த சைடு இப்படிலாம் திரும்பிக்கிட்டே இருந்து டீச்சர் நடத்துற பாடத்தை கவனிக்காம இருந்தாலும் நம்மளுக்கு 15ல இருந்து 20% மார்க் தான் கிடைக்கும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்ன? எப்படி உட்காரணும்? ஸ்ட்ரைட்டா உட்காரணும். அப்படி உட்காரலைன்னா நம்மளுக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 15 to 20 மார்க்ஸ். செகண்ட் ஒன் என்ன சொன்னேன்? அங்கும் இங்கும் குனி, அந்த பக்கம் இந்த பக்கம் மேல கீழேன்னு வந்து இருக்கக்கூடாது. திரும்பிக்கிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 15 to 20 மார்க்ஸ். பக்கவாட்டில் சாய்ந்தோ குனிந்தோ கன்னத்தில் கைகளை வைத்தோ கால் மேல் காலை போட்டோ இருத்தல். பக்கவாட்டில் சாஞ்சு, அதாவது வந்து இப்படி சாஞ்சுக்கிட்டு குனிறது, இந்த பக்கம் சாயிறது, குனிறது. சில பேர் கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படி உட்கார்றது. அது மட்டும் இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்றது. இந்த மாதிரிலாம் நம்ம வகுப்புல உட்கார்ந்தா இதையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? கவனித்தல்
மாதிரி கவனித்தல். கவனித்தல் மாதிரி கவனித்தல் சொல்லுவோம். இதுலயே 15ல இருந்து 20 மார்க்ஸ் வரும். சரி, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்ப கவனித்தல் மாதிரி கவனித்தல்னா எப்படிலாம் உட்கார்றதுன்னு புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த பிக்சர் மூலியமா நான் இப்ப சொன்னதை இந்த பிக்சர் மூலியமா பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? கவனித்தல் மாதிரி கவனித்தல். என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க? கவனித்தல் மாதிரி கவனித்தல். ஓகே, இதுல நமக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 15 to 20 மார்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்து டீச்சர் இருக்காங்க. நல்லா பாருங்க, இங்க ஒரு டீச்சர் வந்து நடத்துறாங்க. அல்லது நம்ம ஏதோ ஒரு புக்கை படிக்கிறோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எழுதுறோம். எதா இருந்தாலும் இருக்கலாம். நம்மளுக்கு முக்கியமா நம்ம டீச்சர் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க டீச்சர் இருக்கிறப்ப நம்மளோட டீச்சர் நடத்துற பாடம் நம்ம பிரெயினுக்கு எந்த வழியா போய் சேரும்? காது வழியாவும் கண்ணு வழியா. ரெண்டே தான். இங்க இருந்து டீச்சர் நடத்துற பாடம் காது வழியா போய் பிரெயின்ல சேரும். கரெக்டா? இல்லைன்னா டீச்சர் நடத்துற பாடம் கண்ணு வழியா போய் பிரெயின்ல சேரும். இப்படிதான் வந்து ஒரு டீச்சர் நடத்துற பாடமே நம்ம பிரெயின்ல போய் சேரும். இப்ப நம்ம கவனித்தல் மாதிரி கவனித்தல் தான் பாக்குறோம். அப்ப நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம்? கவனித்தல் மாதிரி கவனித்தல்னா என்ன? அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறது, மேல கீழே குனிறது, கன்னத்துல கைய வைக்கிறது, கால் மேல கால் போடுறது, இப்படிலாம் நம்ம பண்றப்ப என்ன நடக்கும் இததான் பார்க்க போறோம். எதுவுமே பண்ணாம நம்ம இருந்தோம்னு வைங்க, டைரக்டா இங்க நம்ம டீச்சர் நடத்துற பாடம் இங்க இருந்து மைண்ட் வந்து டைரக்டா காதுக்கு போய் அங்கிருந்து டைரக்டா அப்படியே வந்து பிரெயினுக்கு போகும். இப்ப டீச்சர் நடத்துற பாடம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ணுல பாக்குறோம். கண்ணு வழியா நரம்பு மூலியமா, நரம்புல இருந்து வந்து மைண்ட் வந்து நரம்பு வழியா பிரெயினுக்கு போகுது. கரெக்டா? டீச்சர் நடத்துற பாடம் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் போகுது. எப்படி போகுது? நரம்பு வழியா மைண்டு கொண்டு போகுது. திரும்பி அங்க கண்ணுல இருந்து நரம்பு வழியா மைண்டு கொண்டு போய் பிரெயின்ல சேர்க்குது. ஓகேவா? அதே மாதிரி டீச்சர் நடத்துற பாடம் காதுல நம்ம கேட்டு காது வழியாவும் எப்படிதான் போகுது? இப்ப இங்க டீச்சர் நடத்துற பாடம் மைண்டு, அதாவது நரம்பு வழியா மைண்டு காதுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அதே மாதிரி காதுல இருந்து பிரெயினுக்கும் நரம்பு வழியா மைண்டு தான் எடுத்துட்டு போகுது. இதுல இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறோம். கரெக்டா? இங்க இந்த பக்கம் திரும்புறது, கால் மேல கால் போடுறது, கன்னத்துல கை வைக்கிறது, இதெல்லாமே நடக்கிறப்ப டீச்சர் நடத்துற பாடம் முன்னாடி சொன்ன மாதிரி டைரக்டா போகாம மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திரும்புறப்ப கை இங்கிட்டு திரும்புறது, மேல பாக்குறது, அப்படிலாம் நடக்கிறப்ப டீச்சர் நடத்துற பாடம் டைரக்டா காதுக்கு போகாம அங்கேயும் இங்கேயும் அலை பாய்ந்துகிட்டே போகுது மைண்டு. இப்போ இப்படி போகுது, நரம்பு வழியா டைரக்டா காதுக்கு போகாம நம்ம இப்படிலாம் திரும்புறப்ப மைண்டும் என்ன ஆகுது? அந்த சைடு இந்த சைடு போகுது இல்லையா? இதுதான் இந்த ஆரோ. இது வந்து மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி வந்து அலை பாய்ந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி காதுல நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷனும் டைரக்டா நரம்பு வழியா போகாம அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறப்ப மைண்ட் வழியா அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் 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 பிரெயின்ல போய் கொஞ்சமா ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொண்டு போனது வந்து நம்ம கவனிச்சிருக்கோம். ஆனா நம்ம இங்கிட்டு திரும்புறதுனால, மைண்டும் திரும்புறதுனால பிரெயினுக்கு நம்மளால முழுசா கொண்டு போக முடியாம கம்மியான சதவீதத்துல அது போய் பதியும். இந்த கம்மியா பதியறதுனாலதான் நம்ம எக்ஸாம்ல எழுதும் போது எவ்வளவு மார்க் வருது? கம்மியான மார்க்கா 15ல இருந்து 20 மார்க் வருது. அதே மாதிரிதான் கண்ணும். டீச்சர் நடத்துறத நம்ம வந்து டைரக்டா நரம்பு வழியா போகணும். ஆனா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறதுனால என்ன ஆகுது? அங்கேயும் மைண்ட் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி 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 கண்ணுல போய் அதே மாதிரி அங்க உள்ள நரம்பு பிரெயினுக்கு கொண்டு போகும்போதும் நம்ம திரும்புறதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சமா தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்ப புரியுதா நம்ம ஏன் கம்மியான மார்க் வாங்குறோம்னு? இப்ப கவனித்தல் மாதிரி கவனித்தல், இதே இது ஒழுங்காக கவனித்தல். பாருங்க, ஒழுங்காக கவனித்தல்னா நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரைட்டா உட்காந்து டீச்சரை மட்டும் பாக்குறது சொன்னேன்னா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா உட்காந்து நம்ம டீச்சரை பார்க்கும்போது டீச்சர் நடத்துற பாடம் மைண்ட் டைரக்டா நரம்பு வழியா எடுத்துட்டு போதா? அங்க இருந்த இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக கவனித்தல்ல இருக்காது. டைரக்டா மைண்ட் வந்து காதுல எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி காதுல இருந்து டைரக்டா அப்படியே பிரெயினுக்கு எடுத்துட்டு போகும். அப்ப இங்க என்ன நடக்குது? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்க இருந்து டைரக்டா காதுக்கும், காதுல இருந்து டைரக்டா பிரெயினுக்கு போகும்போது 100% பதியும். அதே மாதிரி கண்ணுக்கு பாருங்களேன், டீச்சர் நடத்துற பாடம்
எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம டைரக்டா இங்க நேரம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா மைண்டு, அப்ப டைரக்டா கண்ணுல போய் அங்கிருந்து அப்படியே ஃபுல் பர்சன்டேஜுமே பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும், அங்க வந்து கம்மியான சதவீதத்துல போய் ஸ்டோர் ஆச்சு பிரெயின்ல, இங்க வந்து டைரக்டா போறதுனால 100% ஸ்டோர் ஆகுது. 100% ஸ்டோர் ஆகுறதுனாலதான் இதுல நம்மளால கவனித்தல் மாதிரி கவனித்தலை விட அதிகமான மார்க் வாங்க முடியுது. புரியுதா? சோ இப்ப நம்ம கவனித்தல் மாதிரி கவனித்தல் பார்த்தாச்சு, ஒழுங்காக கவனித்தல் பார்த்தாச்சு. இப்ப இந்த ரெண்டுல இருக்கிறப்ப நம்ம பிரெயின்ல உள்ள அதிர்வலைகள் எப்படிலாம் நடக்கும், என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நம்மளோட பிரெயின்ல உள்ள அதிர்வலைகள் என்னென்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் காமா, செகண்ட் பீட்டா, தேர்ட் வந்து ஆல்பா, ஃபோர்த் தீட்டா அண்ட் ஃபிஃப்த் டெல்டா. என்னென்ன? காமா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இந்த 5 அதிர்வலைகள் நம்ம பிரெயின்ல நடக்கும். காமா அப்படின்றது ரொம்பவே ஸ்பீடா போகும். அடுத்து பீட்டா அப்படின்றது கொஞ்சம் ஓரளவு வந்து நார்மலா போகும். இது வந்து நார்மலான ஸ்டேஜ். காமான்றது நம்ம டென்ஷன்ல இருக்கிறப்ப இவ்வளவு ஸ்பீடா வந்து அதிர்வலைகள் நடக்கும். நார்மலா இருக்கிறப்ப பீட்டா வந்து போகும். ஆல்பான்றது அதோட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அப்ப நடக்கிறது. தீட்டான்றது நம்ம நல்லா தூங்குவோம் பாத்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். டெல்டான்றது வந்து ரொம்ப ரொம்ப சைலன்ஸ், இப்படி இவ்வளவுதான் இருக்கும். அப்படியே ஃபுல் லைனா வந்து ரொம்பவே சைலன்ஸ்ல இருக்கிறப்ப டெல்டா வரும். இப்ப நம்ம கவனித்தல் மாதிரி கவனித்தல்ல கிளாஸ்ல எப்படி இருப்போம், ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன், அங்க இங்க திரும்புறது, கீழே குனிறது, கால் மேல கால் போடுறது, கன்னத்துல கை வைக்கிறது, இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம பிரெயின்ல உள்ள அதிர்வலைகள் காமால இருந்து பீட்டாவும் பீட்டால இருந்து காமாவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்ப நம்ம பிரெயின்ல காமால இருந்து பீட்டானா ரொம்ப ஸ்பீடா போகும். அதாவது நம்ம இங்கிட்ட திரும்புறப்ப காமாவும், நேரா உட்காரப்ப திரும்பி பீட்டா வரும். திரும்புறப்ப திரும்பி பீட்டால இருந்து காமா போகும், காமால இருந்து பீட்டான்னு நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறப்ப டென்ஷன் நம்மளுக்கு வரும். இதனாலதான் என்ன ஆகுது, பிரெயின்ல கம்மியா ஸ்டோர் ஆகுது. கம்மியா ஸ்டோர் ஆகுறதுனாலதான் 15ல இருந்து 20 மார்க்ஸ் வருது. அடுத்து ஒழுங்காக கவனித்தல்ல நம்ம எப்படி உட்காருவோம், ஸ்ட்ரைட்டா டீச்சரை மட்டும் பார்த்து உட்கார்றப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே வராது, அங்கே இங்கேயும் திரும்ப மாட்டோமா. அப்ப நம்மளுக்கு பீட்டால இருந்து ஆல்பா போகும். பீட்டால இருந்து ஆல்பானா எனக்கு ரொம்பவே சைலண்டா பீஸா இருக்கிறது. சோ பீட்டால இருந்து ஆல்பா போகும்போது சைலண்டாவும் பீஸாவும் சைலண்டாவும் இருக்கிறப்ப பிரெயின்ல வந்து அப்படியே 100% போய் ஸ்டோர் ஆயிடும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிறப்ப 100% ஸ்டோர் ஆகும். இதனாலதான் நம்மளுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்குது, 50ல இருந்து 75-80 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால வாங்க முடியுது. இப்ப புரிஞ்சிருச்சா? இந்த அதிர்வலைகள் பத்தி நம்ம வந்து அறிவியல் பூர்வமா வந்து சயின்டிபிக்கா வந்து நம்ம அப்புறமா நான் விளக்குறேன். நன்றி.